ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நிகமகல்பதரோர்களிதம் பலம் சுகமுகாத அமிர்தத்ரவ சம்யுதோ பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரவோ ரசிகாஹ புவி பாவுகாக. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமோ தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதிரயேத். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாவோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம். ஆஸ்திக அன்பர்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். 6வது ஸ்கந்தத்துல முதல் பாற்றுல நரகத்திலேருந்து வெளியில வர வழி நாம சங்கீர்த்தனம்னு பார்த்தோம். ஒரே ஒரு தடவை நாமத்தை சொன்னா போருமா? நான் பல கோடி ஜன்மமா பண்ணியிருக்கிற பாபங்கள் தொலையுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்மாழ்வார் பதில் சொல்றார் ஒரு பாசுரத்துல. கெடுமிடர் ஆயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கெடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுக இல்லார் அப்படிங்கிறார். இந்த திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபனை பாடினா இடர் ஆயவெல்லாம் கெடும், நம்ம பண்ணி இருக்கிற மொத்த பாபங்களும் தொலையும். ஒரு தடவை கேசவா அப்படின்னு சொன்னா அத்தனை ஜன்ம பாபமும் போகும் அப்படிங்கிற இந்த பாசுரத்துல நம்மாழ்வார். பெரியாழ்வார் சொல்றார், எனக்கு ஏகாதசி நாள் பட்டினி நாள் இல்லை அப்படிங்கிறார். என்னைக்கு பகவன் நாமாவை நான் சொல்லலையோ அன்னைக்கு தான் எனக்கு பட்டினி நாள் அப்படிங்கிறார் அவர். அவர் சொல்றார், ஏகாதசி அன்னைக்கு நன்னா நான் சாப்பிடுவேன் அப்படின்னார். ஒருத்தர் கேட்கிறார், இது தப்பாச்சே சுவாமி அப்படின்னு கேட்கிறார். நாமங்கள்ங்கிற உணவை சாப்பிட்டேன் அப்படிங்கிறாராம் அவர். விஷ்ணு தூதர்கள் அஜாமிலனை காப்பாத்திட்டார்கள். பகவான் விஷ்ணு பாஷதர்களை அனுப்பினார். அதனால நான் வைகுண்டம் போறேன் அப்படின்னு போக இஷ்டப்படலையாம் அஜாமிலன். துக்காராம் பாடிண்டே போனாரே வைகுண்டம், அப்படி போகணும். மீரா கிரிதர கோபாலான்னு பாடிண்டே துவாரகாதீசனை போய் அடைஞ்சாளே, அப்படி கலக்கணும். ஏதோ நான் பிள்ளைய கூப்பிட்டேன், லக்குல வைகுண்டம் போயிட்டேன் நான் போறது. அப்படி போயிட்டா கிருப்பைய திருடினவனா போயிடுவேனே. இப்போ பகவான் நாமத்தோட வைபவம் எனக்கு நன்னா புரிஞ்சு போயிடுது. அதனால நன்னா உறக்க கீர்த்தனம் பண்ணிட்டு பகவானை அடையணும்னு சங்கல்பம் வந்து ஹரித்வார கஷேத்திரத்துக்கு போயிட்டான் இந்த அஜாமிலன். இதுதான் சத்சங்கத்தினுடைய பிரபாவம். யமதூதர்கள் விஷ்ணு தூதர்கள் தான் சாதுக்கள் அவனுக்கு. யமதூதர்கள் சாமானிய தர்மத்தை சொன்னார்கள், விஷ்ணு தூதர்கள் பாகவத தர்மத்தை சொன்னார்கள். பாகவத தர்மம் அப்படிங்கிறது பகவானுடைய ஹிருதயம். சாமானிய தர்மத்துல கூட மரண தண்டனை அப்படின்னு விதிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு ஏதாவது நேஷனல் ஃபெஸ்டிவல் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்த மரண தண்டனைய இல்லாம பண்ணிடலாம். கருணையோட அடிப்படையில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியால இருக்கிறவளுக்கே பண்ண முடியும் அப்படின்னா லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸுக்கு பண்ண முடியாதா என்ன? எல்லார்கிட்டையும் அத்தனை கிருபை உண்டே அந்த பிரபுவுக்கு. ஹரித்வார கஷேத்திரத்துக்கு போய் அகண்ட கீர்த்தனம் பண்ணி முக்தி அடைஞ்சான்னு சொன்னோம் போன வாரம். நாம சங்கீர்த்தனம் பண்றதுனால என்னோட 2 வழி பித்ருக்களும் கரையேறது என் கண்ணுக்கு தெரியறது அப்படிங்கிற ஞானேஸ்வர மகராஜ் ஒரு அபங்கத்துல சொல்றார். தோஹி பக்ஷபாஹி பூர்வஜாம் வைகுண்ட
மார்க சோபா ராமகிருஷ்ணஹரி வாசுதேவஹரி அப்படின்னு இந்த அபங்கத்தில் சொல்றாரு. ரெண்டு வழி பித்ருக்களும் கரையேறது என் கண்ணுக்கு தெரியறது அப்படிங்கிறார் அவர். யமதூதர்கள்லாம் வெறுங்கையை வீசிண்டு போனா யமலோகத்துக்கு. இதுதான் த ரேரஸ்ட் தட் ஹஸ் எவர் ஹேப்பன்ட். அவ போனா பிடிச்சுண்டு தான் வருவா. யமப்பயலா இருக்கேளே அப்படின்னு சொல்லுவோமே நாம கூட. ஆனா ஊத்துக்காடு வேங்கடகவி சொல்றார், காலன் வந்தால் என்ன நேரே அவன் கையில் தாளத்தை கொண்டு போய் போடு, கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா அப்படின்னு ஒரு கீர்த்தனம் பாடுற ஊத்துக்காடு. அதுல சொல்ற, யமதர்மராஜா வந்தார் நம் பாத்துக்கு அப்படின்னா உன்னை பிடிச்சுண்டு போறதுக்கு அவர் வரல, பஜனைக்கு நீ பஜனை பண்ணிட்டு இருக்கியே அந்த பஜனைக்கு வந்திருக்கார். அவர் கையிலையும் ஒரு தாளத்தை குடு அப்படிங்கிறார் அவர். அப்போ இந்த யமதர்மராஜாக்கும் இந்த நாம சங்கீர்த்தனம் ரொம்ப பிடிக்கும். அதனால நாம சங்கீர்த்தனத்துடைய ஏற்றத்தை சொல்லப்படுறது இந்த இடத்துல. யமதர்மராஜா ஒண்ணுமே தெரியாதது மாதிரி கேட்கிறார் தூதர்களை பார்த்து. அவருக்கு எல்லாம் நன்னா தெரியும். அவாவாயால ஒரு தடவையாவது நாராயணான்னு சொல்ல வைக்கணும். அவ எப்ப பார்த்தாலும் அடி குத்து கொண்டு போடு கொப்பரையில தள்ளு அப்படித்தானே சொல்லி பழக்கம் அவளுக்கு. அதனால அவாவாயாலையும் நாராயணான்னு சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக யமதர்மராஜா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவளை கேட்கிற. யமதர்மராஜா தனக்குள்ளேயே எப்பவும் ஜபம் பண்ணிட்டே இருப்பார். அவர் பரம பாகவதர். அவர் தானே பிதுரரா அவதாரம் பண்ணினார். பிதுரர் தானே கனகதாசரா வந்தார் அப்படின்னு சொல்லுவார். அவர் கேட்கிற, என்னடா பசங்களா போனேளே கொண்டு வரலையா அந்த ஜீவனை அப்படின்னு கேட்கிறார். யமதூதர்கள் உள்ளுக்குள்ள நுழையிற போதே சொல்றார், கதி சந்திக சாஸ்தாரக ஜீவலோகஸ்ய வை பிரபோ, உலகத்துக்கு ஒரே நாதன் நீங்க தான் நினைச்சுண்டு நாங்க போனோம். இன்னும் எத்தனை பேர் இருக்கா இந்த லோகத்தை அடக்கி ஆள்றதுக்கு? நீங்க ஒரு ஜீவனை கொண்டு வா தண்டிக்கணுங்கிறே, வேற யாரோ ஒருத்தர் அதை தடுத்து அவன் தண்டிக்கத்தக்கவன் இல்லை, அவன் கிட்ட பாபமே கிடையாது அப்படிங்கிறார்கள். ரெண்டு கணக்கு இருக்கக்கூடாதே. ஒரு கணக்குல பாபின்னு எழுதியிருக்கு, ஒரு கணக்குல பாப்பமே இல்லைன்னு எழுதியிருக்கு. நாங்களோ 3 பேர் தான், அவ 4 பேர். நாங்களோ கருப்பா இருக்கோம், அவளோ பிரகாசமா இருக்கா. நாங்க சாதாரண தர்மத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம், அவ தர்ம சூட்சுமத்தை தெரிஞ்சுட்டு இருக்கார்கள். அவ எதிரில் எங்களால பேசவே முடியல. போட்ட பாசக்கயிறு கழுத்துல இருந்தாலாவது இழுத்துண்டு வந்திருப்போம், பாசக்கயிறும் அவிழ்ந்து போயிடுத்து. அவ சொன்னா, நீங்க போய் உங்க சுவாமியை கேளுங்கோ அப்படின்னார்கள். அதை நம்பிண்டு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்றார்கள். யமதர்மராஜன் கேட்கிறார், என்ன நடந்தது சொல்லுங்கோ அப்படின்னார். நாங்க இங்கேந்து போய் காலபாசத்தை போட்டு இழுத்தோம். கூச்சலிட்டானவன், கூச்சலிட்டான்னு விட்டுட்டு வரதா? அப்படித்தான் அவனும் கூச்சலிடுவான், கூட இருக்கிறவளும் கூச்சல் போடுவா. கண்ணுக்கு தெரியாதபடி கொண்டு வருது தானே. கூச்சலுக்கு பயப்படுறவன் யமதூதன் இல்லையே அப்படிங்கிற. எல்லாரும் கூச்சல் போடுறது போல கூச்சல் போடல, அவன் புதுசா ஒரு கூச்சல் போட்டான் அப்படிங்கிறார்கள். என்ன கூச்சல் போட்டான் அப்படின்னு கேட்கிறார் யமதர்மராஜா. நாராயணேத்யபிஹிதே நாராயணா அப்படின்னு கூவினான். மகாபை ஆபயம்னு ஒரு குரல் கேட்டுது. 4 மகா புருஷர்கள் வந்துட்டார்கள் அப்படின்னு சொன்னார். நாராயணேத்யபிஹிதேன்னு சொன்ன உடனே ஆசனத்திலேருந்து எழுந்துட்டார் யமதர்மராஜ். சிரசு மேல கைய குமிச்சுண்டு நின்றுட்டு இருக்கார். யமதூதர்களும் கைய குமிச்சுண்டு நிக்கிறா. யாருக்கு இவர் அஞ்சலி பண்ற? நம்ம பிரபு, இவரைத்தானே சர்வலோகேஸ்வரன் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். தர்மராஜர் கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம் மேனி சிலிர்க்கிறது அவருக்கு. தூதர்களை பார்த்து சொல்றார்,
என்ன சுதந்திர புருஷன்னு நீங்க நினைக்கிறேன். சமஸ்த தேவதைகள்ல நானும் ஒருத்தன். ஆதிகாரிக புருஷர்களான எங்களை ஒவ்வொரு அதிகாரத்துல நியமிச்சு சர்வலோகேஸ்வரன் எங்களையும் நடத்திட்டு போறார். அவர்தான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் பண்றார். உலகம் ஏழும் உண்டு உமிழ்ந்த முதல்வன் அவர். அவனுக்கு மேம்பட்ட ஈஸ்வரன் கிடையாது அப்படின்னார். அந்த நாராயணனுடைய பக்தர்கள் தான் நாங்கள்லாம். அந்த சர்வலோகேஸ்வரனோட பாஷதர்களை பார்த்தேளா நீங்க? என்ன பாக்கியம் உங்களுக்கு! அவ நிர்ணயம் பண்ணினதுதான் பாகவத தர்மம். அந்த பாகவத தர்மத்தை நாங்க 12 பேர்களே ஹிருதயத்துல வச்சுருக்கோம் அப்படின்னு எந்த 12 பேர்னு சொல்ற யமதர்மராஜா. ஸ்வயம்புகு நாரதக சம்புகு குமாரக கபிலோ மனுகு பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்மக பலிஹி வையாசகிர்வயம் द्वादशैते बिजानीमः धर्मां भागवतान् पठागा. ஸ்வயம்புனா பிரம்மா, நாரதர், சம்புனா பரமேஸ்வரன், சனத்குமாரர்கள், கபிலர், மனு, பிரஹ்லாதன், ஜனகன், பீஷ்மர், பலி சக்கரவர்த்தி, சுகபிரம்மர்ஷி, தர்மராஜனாகிய நான் அப்படின்னு தன்னையும் சொல்லிண்டார். அந்த தர்மராஜன், யமதர்மராஜன் தன்னையும் சொல்லிண்டார். தியாகராஜர் ஒரு கீர்த்தனத்துல பாடுறாராம், சிந்திஸ்து உன்னாடே யமுடு அப்படிங்கிறார் அவர். யமுடுனா யமன். யமனுக்கு ரொம்ப கவலை வந்து கொடுத்தான். ஏன்னா இனிமே யாருமே நரகத்துக்கு வரமாட்டாளேன்னு சிந்திச்சு உட்காண்டிருக்காருன்னு அவர் அனுபவிச்சு பாடுறார். ஏன்னா எல்லாரும் ராம நாம கீர்த்தனம் பண்ணி கரையேறிடுவாளே அப்படின்னு சிந்திச்சுட்டு உட்காண்டிருக்காராம் யமதர்மராஜான்னு தியாகராஜர் பாடுறார். அப்ப ஏற்பட்ட அனுபவம் அவருக்கு. பாகவத தர்மத்துல முக்கியம் பகவன் நாம சங்கீர்த்தனம். அதை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்கோ அப்படிங்கிறார் யமதர்மராஜா. ஏ தாவதால மகனிர் ஹரணாய பும்சாம் சங்கீர்த்தனம் பகவதக குணகர்மநாம்னாம் ஆக்ரூஸ்ய புத்திரமகவான் யத அஜாமிளோபி நாராயணேதி மிரியமான இயாய முக்திம். கோடி சாதனைகள் இருந்தாலும் ஏதாவதாலம் கலௌ பக்திஹி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதகன்னு பக்தி ஒன்னே போரும். அந்த பக்தியிலையும் அர்ச்சனம் பாதசேவனம் அப்படிங்கிற பக்தி கூட வேண்டாம், கீர்த்தனம்ங்கிற பக்தியே போரும். கீர்த்தனத்திலையும் குணகர்ம நாம் நாம் சரித்திரத்தை கீர்த்தனம் பண்ணணும்னா அதுவும் தெரிஞ்சாதான் பண்ண முடியும். குணகீர்த்தனமும் தெரிஞ்சவனுக்குத்தான் பண்ண முடியும். ஆனா நாம கீர்த்தனம் எல்லாரும் பண்ண முடியுமே, அது ஒன்னே போரும். நாம கீர்த்தனத்திலையும் விஸ்வம் விஷ்ணுகு வஷட்காரக பூத பவ்ய அப்படின்னு 1000 நாமம் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். நாராயணேதி நாராயணாங்கிற 1000 நாமத்துல இந்த ஒன்னே போரும் அப்படிங்கிறார் யமதர்மராஜா இந்த ஸ்லோகத்தில். புத்திரம் விக்ருஸ்ய அப்படின்னு அஜாமிளன் கூவினான் புள்ளைய. மேனி சிலிர்த்து ஆனந்த பாஷ்பத்தோடைய கானம் பண்ணினான் அவன். விக்ருஸ்ய பயந்துண்டு கத்தினான் நாராயணான்னு புள்ளைய. அவனுக்கு முக்தி கிடைச்சுடுத்தே. ஏன்னா அவன் அழைச்ச பெயர் யாருக்கு தெரியுமா? பகவானுடைய பெயர். அது பாவங்களை போக்கிடும்னு யமதர்மராஜா தன்னோட தூதர்களை பார்த்து சொல்றார். மேலும் யமதர்மராஜா சொல்ற, இனிமே நீங்க இந்த யமலோகத்துக்கு தானானயத்வம் யார கூப்பிட்டு வரணும் தெரியுமா? விமுகான் புகுந்த பாதாரவிந்த மகரந்த ரசாத ஜஸ்ரம்
நிஷ்கிஞ்சனைः பரமகுலைः ரசஜ்ஞை துஷ்டாக்ருஹே நிறையவர்தமனி பதத்ருஷ்ணாது. எவன் ஒருவன் தப்பி தவறி கூட பாகவத தர்மத்துல பிரவேசிக்கலையோ, எவன் வாக்குல பகவன் நாமம் வரலையோ, எவன் பார்த்தசாரதி எம்பெருமான் வீதி உற்சவத்துல எதிர்பாராம கூட சேவிச்சது இல்லையோ, எவன் சத்சங்கத்துல சேரலையோ, எவன் பகவான நிந்தனை பண்றானோ, எவன் பாகவதர்களை நிந்தனை பண்றானோ, கிருஷ்ணாய நமகன்னு ஒரு தரம் கூட நமஸ்கரிச்சது இல்லையோ அந்த பகவான, அவனோட சரணத்தை ஒரு தரம் கூட மனசால தியானம் பண்ணினது இல்லையோ, அத்தகைய மகா பாபிகளை, பாபத்தை அனுபவிப்பவர்கள், அப்பேற்பட்ட பாபிகளை இங்க கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றார் யமதர்மராஜா அந்த ஸ்லோகத்துல. பகவன் நாம கீர்த்தனம் பண்ற திக்குக்கே போகவே போகாதீங்கோ நீங்க அப்படிங்கிறார். ஹரிதாசர்கள் இருக்கிற இடத்துக்கு போகாதீங்கோ அப்படின்னு யமதர்மராஜா இன்னொரு ஸ்லோகத்துல சொல்ற. ஜிஹ்வானவர்த்தி பகவத் குணநாமதேயாம் சேதஸ் சனஸ்மரதி தச்சரணாரவிந்தம் கிருஷ்ணாய நோ நமயத் சிரஏகதாபே தான் ஆணயத் தமசதோ கிருத விஷ்ணு கிருத்யான். இந்த பாகவத ஸ்லோகத்துல யமதர்ம ராஜா தன்னோட தூதர்கள் கிட்ட சொன்ன விஷயத்தை அப்படியே தமிழ்படுத்தி இருக்கார் திருமழிசை ஆழ்வார். திறம்பேன்மின் கண்டீர் திருவடி தன் நாமம் மறந்தும் புறம் தொழா மாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமின்கள் என்றான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு அப்படிங்கிறார். விஷ்ணு பக்தர்கள் அவன் நாமத்தை சொல்றவா கிட்ட அபச்சாரப்படாதீங்கோன்னு காதோடு காதா நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்குன்னு சொல்றார் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் இந்த பாசுரத்துல. யமதர்ம ராஜா உத்தரவ சிறமேற்கொண்டு யமதூதர்களும் எங்க சாதுக்களை ஹரிதாசர்களை பார்க்கறாளோ அவளை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சுட்டா அவள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். அப்போ யமதூதர்கள் வந்து நம்மளை சேவிச்சுட்டு போயிடுவாங்க. யமதர்ம ராஜாவே ரொம்ப நல்லா உபன்யாசம் பண்ணுவாராம். ஒரு நாளைக்கு நரகத்தோட வாசல்ல நின்றுட்டு முத்கலங்கிற பாபிக்கு பகவன் நாம பிரபாவத்தை சொல்லிட்டு இருக்கார். 1000 நாமம் இருக்கேப்பா அந்த ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுக்கு, அதுல ஒரு நாமாவ கோவிந்தா, நாராயணா, கேசவா, ஸ்ரீனிவாசா அப்படின்னு சொல்லி இருந்தேனா இங்க வந்திருக்கவே வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்புற, யாரையுமே காணோம் நரகத்துல. எங்க போயிட்டா எல்லாரும் அப்படின்னா, எல்லாரும் இவருடைய நாம பிரபாவ உபன்யாசத்தை கேட்டு அவள்லாம் சொர்க்கம் போயிட்டாளாம். இப்படி நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்கோ, ஆழ்வார் சொல்ற. நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அப்படிங்கிறது. நாம மகிமைய சொல்லக்கூடிய ஆச்சரியமான சரித்திரம் இந்த அஜாமிள சரித்திரம். ஸ்ரீமத் பாகவதத்துல நடுநாயகமாக, அதாவது 12 ஸ்கந்தத்துல இது 6வது ஸ்கந்தத்துல இருக்கு இந்த உபாக்கியானம். 12 ஸ்கந்தத்தையும் ஒரு பாகவத மகா புருஷன்னு நம்ம கல்பிச்சோம்னா இந்த சரித்திரம் அவருடைய ஹிருதயமா இருக்கு அப்படின்னு சொல்வார்கள். கருணைதானே ஹிருதயம், கருணைதான் பாகவத தர்மம். கேசித் கேவலையா பக்தியா, எந்த பக்தி அப்படின்னா அகண்டமா தைலதாரையா பகவன் நாமாவை மெக்கானிக்கலா சொல்லுங்கோ, ஒரு நாள் மனோலயம் வரும் அப்படிங்கிறார்கள் மகான்கள். அவன் நாமாவை பாடி நிறைவு செய்கிறேன். அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம் ராமநாராயணம் ஜானகி வல்லபம்
அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம் ராமநாராயணம் ஜானகி வல்லபம் ராமநாராயணம் ஜானகி வல்லபம்.